ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி. என் செல்லப்பிள்ளையே, மிக அவசர செய்தி. இந்த முருகப்பெருமான் உன்னிடம் பேசியே ஆக வேண்டும். இது என்னுடைய உத்தரவு. நான் சொல்வதை சற்று பொறுமையாக கேள் என் செல்லமே. நிரந்தரமாக உன் கூட இருக்கப் போவது யார் தெரியுமா? நீ பாசத்திற்காக இயங்குகிறாய். அது உனக்கு கிடைக்காமல் போகும்போது நீ உதாசீனப்படுத்தப்படும் போதும் நீ அடையும் துன்பத்தை பார்க்க என்னால் முடியவில்லை. ஆம் செல்லமே, எந்த ஏக்கமும் எனக்காக மட்டுமே இருக்கட்டும். உனக்கு திகட்ட அன்பு என்ற மழை பொழிய நான் இருக்கிறேன். என்னுடைய அன்பு மட்டும்தான் உதாசீனப்படுத்தாத அன்பு. உன் மனதை திடமாக வைத்துக்கொள். இந்த உலகில் எதுவுமே நிரந்தரம் இல்லை. அம்மா, அப்பா, அக்கா, தம்பி, அண்ணன், தங்கை, கணவன், மனைவி எல்லோரும் கூட ஒரு சில எல்லை வரைதான் உன் கூட வருவார்கள். ஆனால் இந்த முருகப்பெருமான் உன்னுடன் நிரந்தரமாக இருக்கப் போவது நான் தானே. அதை புரிந்து கொண்டு உன் துன்பத்தையும் இன்பத்தையும் சரிசமமாக வைத்துக்கொள்ள உன்னை பக்குவப்படுத்திக்கொள். இன்னொன்று சொல்லட்டுமா? உன்னை வம்புக்கு இழுப்பவர்களை அவர்கள் வழியிலேயே விட்டுவிடு. சுயநலமான, தகுதியற்ற, விதண்டவாதம் செய்யும் பிடிவாதமான மனிதர்களுடன் ஒருவன் பழகுவதை விட தனியாக இருப்பதே மேல்தானே. உன் வாழ்க்கைக்கு பொறுப்பாளி நான் மட்டும்தான். உனக்கான நல்ல நேரம் வந்தவுடன் நீ என்னிடம் கேட்டது அனைத்தும் கிடைக்கும். இதில் எந்த ஒரு மாறுதலும் இல்லை. இதை முதலில் நீ ஆணித்தரமாக நம்ப வேண்டும். உன்னுடைய குறைகளை என்னிடம் கூறு. கண்டிப்பாக நான் நிறைவேற்றி தருவேன். வேண்டுமென்றே வம்பிழப்பவர்களை அவர்கள் வழியிலேயே விட்டுவிடு. அவர்கள் செய்வதற்கு பதில் பேசுவதோ அவர்களை விமர்சிப்பதையோ விட்டுவிடு. உன் பாதை எதுவோ அதை தேர்ந்தெடு. அதுவே உனக்கான நன்மைகளை வழிவகுக்கும். ஆம் செல்லமே, என் செல்லப்பிள்ளையின் மனதை யாராவது நோக்கடிக்கிறார்களா? ஒரு முறை நீ என் பாதங்களில் பணிந்து விட்டால் எதை பற்றியும் கவலைப்படவே தேவையில்லை. வாழ்க்கையில் வரும் எதுவும் நிரந்தரமில்லை, அப்படித்தானே? இதை நான் பல முறை உன்னிடம் கூறியிருக்கிறேன். உன் மன நிம்மதியே எனக்கு முக்கியம். யாரை நம்பியும் நீ இங்கே வரவில்லை. உனக்கு உணவு, வாழ்வு, அன்பு அனைத்தையுமே இந்த முருகப்பெருமான் அள்ளித்தானே தந்து கொண்டிருக்கிறேன். உன் மன நிம்மதியே எனக்கு முக்கியம்தானே. யாரை நம்பியும் நீ இங்கே வரவில்லை. ஆம் செல்லமே, அடுத்தவர்களின் வார்த்தையை கேட்டு நொந்து போகாதே. சடக்கென்று பேசுபவர்கள், மனதை காயப்படுத்தி பேசுபவர்கள், நோகடிக்குமாறு பேசுபவர்கள் எல்லாம் வஞ்சகர்கள் தான். அவர்கள் பேசியதையோ சிறிதும் பொருட்படுத்த வேண்டாம். அவ்வளவுதான் அவர்கள் புத்தி என்று விலகிவிடு. நிச்சயம் எல்லாம் மாறும். நிச்சயமாக உனக்கானது எல்லாம் நல்லது நடக்கும்படிதான் இந்த முருகப்பெருமான் உனக்கு அருள்பாலிப்பேன். ஆம் செல்லம்மா, சில நேரங்களில் நடக்குமா என்ற சந்தேகம் வந்து விட்டதல்லவா? எல்லாமே முடிந்தது போல் இருக்கின்றதே. இதற்கு மேல் கிடைக்குமா? நினைத்தது நடக்குமா? அனைத்தும் சாத்தியமாகுமா என்றெல்லாம் உன் மனதிலேயே நீ கேள்வி கேட்டுக்கொண்டு சந்தேகப்பட ஆரம்பித்து விட்டாய். முருகப்பெருமானை நம்பியவர்களை நான் கைவிடத்ததாக சரித்திரமே கிடையாது. உன் பயத்தை போக்கவும் நம்பிக்கை கொடுக்கவும் தான் இன்று ஒரு சத்திய வாக்கோடு உன்னை சந்திக்க வந்துள்ளேன். என்னை நிராகரித்து விடாதே. இதோ நீ நினைத்ததெல்லாம் சாத்தியமாகும் என்பதை தெளிவாக புரிய வைக்கவே இன்று நான் உன் இல்லத்திற்கு வந்துள்ளேன். உன் வாழ்க்கையில் நிகழும் அனைத்தும் என் பார்வையிலிருந்து வருபவைதான். சில உனக்கு சந்தோஷமான சூழலும் சில பாடங்களை சொல்லிக் கொடுக்கும் பொருட்டும் கஷ்டமான சூழலாகத்தான் இருக்கும். சில வலிகளையும் காயங்களையும் கூட தரலாம். ஆனால் இந்த வாழ்க்கை இப்படித்தான் என் செல்லமே. எப்படியும் வாழ்ந்து விடலாம், எப்படியாவது வாழ்ந்து விடலாம் என்று நினைத்து வாழ்பவர்களுக்கு சாதாரணமாக வாழ்ந்துவிட்டு போய்விடலாம். ஆனால் இப்படித்தான் வாழ வேண்டும், இவ்வாறு தான் வாழ வேண்டும் என்று ஒரு லட்சியத்தை வைத்துக்கொண்டு வாழ்ந்தால் சிறிது கரடு முரடான பாதையை கடந்துதான் ஆக வேண்டும். இந்த வாழ்க்கையை வெற்றியுடன் கூடிய வாழ்க்கையாய், ஒரு திருப்தியை ஏற்படுத்தும் பொருட்டு உன் மனம் விரும்பிய வாழ்க்கையாய் வாழ்வதுதானே கடினம்.
அப்படி நீ வாழ முற்படும் போதே இத்தனை தடைகளையும் சந்திக்க நேரிடும். அப்போது அந்த கடினமான சூழ்நிலைகளைத்தான் நீ எதிர்கொள்கிறாய். அனைத்தையும் நான் தான் நடத்துகிறேன். இப்போது நடக்கும் இந்த போராட்டத்தில் போராடி போராடி ஓய்ந்து விட்டதாக நீ நினைத்துக் கொள்கிறாய். ஆனால் எத்தனை போராட்டங்களை நீ வென்று வந்திருக்கிறாய் என்று திரும்பி பார்த்திருக்கிறாயா? திரும்பி பார் என் செல்லமே, சற்று பின்னோக்கி பார். நீ வெற்றி கண்ட என் செல்ல பிள்ளை என்பதை நன்றாக உணர்வாய். நீ வாழ்க்கையில் எந்த நிலைக்கு சென்றாலும் உன்னை குறை கூற இருக்கத்தான் செய்வார்கள். நீ ஜெயிக்கவே கூடாது என்று நினைப்பவர்களும் உன் கூடவே தான் இருப்பார்கள். நீ முன்னேறக்கூடாது என்று ஆசைப்படுபவர்களும் இருப்பார்கள். உன்னை வெறுப்பவர்கள் முன்பு வெற்றி பெற்று காட்டு, ஜெயித்து காட்டு. இந்த உலகமே உன்னை எதிர்த்தாலும் உன்மேல் வைத்திருக்கும் நம்பிக்கையை மட்டும் நீ இழந்து விடாதே. ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ, கால்களில் குத்திவிட்ட முள்ளானது கடுமையான வேதனையை தரும். இரவு பகலாக உறங்குவதை கூட தடுக்கும். அது அவ்வளவு வலி ரணமாக இருக்கும். அந்த முள்ளை அப்புறப்படுத்த வேண்டுமானால் வேறு ஒரு முள்ளை கொண்டு அந்த குத்திய முள்ளை சுற்றி பல முறை குத்த வேண்டியதிருக்கும். முள்ளை ஆட்டி பார்க்க வேண்டியிருக்கும், அதன் ஆழத்தை பார்க்க வேண்டியிருக்கும். அப்போது வலி உயிர் போவது போல இருக்கும். ஒரே ஒரு முறை குத்திய முள்ளே கொடிய வேதனை தரும்போது அதை எடுக்க பல முறை குத்தப்படுகிற நிலையில் வலி கூடுதலாகத்தானே இருக்கும். ஒரு முள்ளின் வலி உனக்கு பாதிப்பு உண்டாகும் என்பதையும், பல முறை குத்துவதால் வருகிற வலி அதை நீக்குவதற்காகத்தானே தவிர காயப்படுத்துவதற்காக அல்ல என்பதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். கஷ்ட நிவர்த்தி என்பது ஒரு கஷ்டம் வருவதற்கு முன்னால் அதன் தொல்லை மிகவும் தாங்க முடியாததாகத்தான் இருக்கும். இந்த முருகப்பெருமான் என்னை கைவிட்டு விட்டார், இனி யார் காப்பாற்றப் போகிறார்கள் என்று நினைப்பாய். ஒருபோதும் பயந்து விடாதே. என் பக்தனை ஒருபோதும் துன்பத்தையே பரிசாக தரமாட்டேன். என் பக்தனுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும், எந்த மாதிரியான வேதனையிலும், எந்த கஷ்டத்தில் நீ எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் என் ஒரு கரம் மட்டுமல்ல, என் 2 கரங்களையும் கொடுத்து உன்னை காப்பாற்றி விடுவேன். முருகா முருகா என்று என்னை நம்பு. எப்போதும் இந்த முருகப்பெருமான் உன்னோடு தான் இருக்கிறேன். உனக்கு நல்லது செய்வேன். ஆம் செல்லமே, ஒரு விஷயத்தை நீ என்னிடம் கேட்டு அதை நான் செய்ய காலதாமதமாகினால் கஷ்டப்பட வேண்டாம். அந்த வேதனையை வேரோடு மட்டுமல்ல, வேரடி மண்ணோடு சேர்ந்து பிடுங்கி வெட்டி எறிகிறேன். அதனால் அந்த துன்பம் எப்போதுமே உனக்கு வராது. அதனால் இந்த முருகப்பெருமானை நம்பு என் செல்லமே. நிம்மதியாக இரு. என்னிடம் நீ பொறுப்பை ஒப்படைத்து விட்டால் நீ நிம்மதியாக இருக்கலாம். ஆம் செல்லமே, உனக்கானதை இந்த முருகப்பெருமான் நல்லதொரு செய்தியாகத்தான் சொல்லியிருக்கிறேன். நிச்சயமாக உனக்கானதெல்லாம் நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். அதுவும் நன்மையாகவே இருக்கும். ஓம் முருகா சரணம். ஓம் முருகா சரணம். ஓம் முருகா சரணம்.